கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கடந்த மாதம் முழுவதிலும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தின் முதல் நாளை காண கிருபை செய்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் என்பது. நம்முடைய கர்த்தர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற தேவன். அநேக நேரங்களில் கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்குரிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதற்குரிய காலங்கள் நிறைவேறும்போது அசாத்தியமான சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி தான் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 - 15 வரை உள்ள வசனங்களில் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதையும் பெற்றான் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் முதிர்ந்த வயதில் நிறைவேற சாத்தியமே இல்லாத சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் தம் பெயரில் தாமே ஆணையிட்டு கொடுத்த வாக்குத்தத்தம் இது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே என்ற இந்த வார்த்தையில் தொடங்குகிறது. கண்டிப்பாக நடக்கும் என்பது அதன் அர்த்தம். அநேக நேரங்களில் ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் நிபந்தனைகளோடு கொடுக்கப்படுகிறது. நிபந்தனைகளை பின்பற்றும் போது கண்டிப்பாக கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நாம் சொல்லித்து கொள்ள முடியும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் நிபந்தனை எதையும் கொடுக்கவில்லை. அவர் ஏற்கனவே கர்த்தரின் நிபந்தனைகளை கை கொண்டு விட்டபடியால் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்றார். ஆதியாகமம் 15ஆம் வசனத்தில் 5வது 6வது வசனங்களை படிக்கும்போது அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று எழுதப்பட்டுள்ளது. தன்னுடைய அசாத்தியமான சூழ்நிலையில் ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். கர்த்தருடைய சமூகத்தில் நீதியாக எண்ணப்பட்டது. இதுவே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் சேர்த்துக் கொள்வதற்குரிய முதல் நிபந்தனை. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, எபிரேயர் 6:15 அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதையும் பெற்றான் என்று எழுதப்பட்டுள்ளது. இது இரண்டாவது நிபந்தனை. நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஏற்ற காலங்கள் வரும்போது கர்த்தர் தாம் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறும் காலம் வரும்போது கர்த்தர் நேரடியாக நம்மை சந்திக்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில்
கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷன் அவனுக்கு எதிரே நின்றார்கள். இது ஆபிரகாம் தன் கண்களுக்கு முன்பாக பார்த்த நிஜ தரிசனம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் உறுதிப்படுத்தினார். ஒரு வருட காலத்தில் நிறைவேற்றினார். நமது வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடிய ஏற்ற காலங்கள் வரும்போது இப்படிப்பட்ட தரிசனங்கள், சொப்பனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஊழியக்காரர்கள் மூலம் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துவார், அதை உறுதிப்படுத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மனித சிந்தனைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டது. அவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அதை யாருமே தடுக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் திரட்சியை கொண்டு வரும். ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஈசாக்கை கொடுத்து அவனை திரட்சியாக பெருக செய்து ஒரு தேசமாக மாற்றினார். யோசேப்பு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து பொறுமையாக காத்திருந்த போது கர்த்தர் எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக மாற்றி ஆசீர்வதித்தார். கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை யோசேப்புக்கு கொடுத்தாரோ அது அப்படியே நிறைவேறியது. 4வதாக 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 1:10 யாபேஷ் சூழ்நிலைகளை பார்க்காதபடி கர்த்தர் தன்னை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொண்டார். யாபேஷ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஷ் என்று பெயரிட்டாள். யாபேஷ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவர் எல்லைகளை பெருக பண்ணினார். இந்த மாதத்தின் முதல் நாளில் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய குணங்களை நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் நீதிமான்களாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஆசீர்வாதமும் செழிப்பும் உயர்வும் உயர்ந்த பதவியும் கடனில்லாத வாழ்க்கையும் நீதிமான்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரங்கள். கர்த்தர் நீதிமான்களாக மாற்றிய அவருடைய பிள்ளைகள் வறுமையிலும் பற்றாக்குறையிலும் கடன் பிரச்சனைகளிலும் தவித்து கொண்டிருப்பது கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு காரியம். இவை எல்லாம் வனாந்திர அனுபவங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் கானானின் ஆசீர்வாதங்களை சுதந்திரமாக வைத்திருக்கிறார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதே கர்த்தருக்கு சித்தமாக இருக்கிறது. நிச்சயமான ஆசீர்வாதமும் ஏராளமான பெருக்கமும் கர்த்தர் நீதிமான்களுக்கு பாராட்டும் தயையாக இருக்கிறது. நெகேமியா 9:25 ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கானானின் ஆசீர்வாதம் அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்பது. இதுவே இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாத வாக்குத்தத்தம். கானானின் செழிப்பினால் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை திருப்தியாக்கப் போகிறார். குழந்தைகளுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆபிரகாமை போல திரட்சியின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடப் போகிறார். வருமானம் இல்லாமல் கடன் பிரச்சனையை தவித்து கொண்டிருப்பவர்களை கர்த்தர் உயர்ந்த பதவிகளில் அமர செய்து யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தள்ளப்பட்டவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் எல்லைகளை பெருக பண்ணி அநேகருக்கு முன்பாக கனப்படுத்தப் போகிறார். ஏனென்றால் அவர் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். ஒருபோதும் நம்மை அவர் கைவிடுவதே இல்லை.
தொடர்ந்து உறுதியாக அவரை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ஆமேன். ஜெபிப்போம். ஆசீர்வாதத்தின் உறைவிடமான எங்கள் இயேசுவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த உலகத்தில் தரித்திரராக அவதரித்தபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு உயர்வின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக சிலுவையின் மரண பரியந்தம் உம்மை தாழ்த்தியபடியால் நன்றி. இந்த நாளில் நீர் உம்முடைய கரத்தினால் எங்களை ஆசீர்வதித்து பெருக செய்யும். ஆவியின் வரங்களாலும் பரலோக ஆசீர்வாதங்களாலும் இந்த நாளில் எங்களை நிரப்பும். குழந்தைகள் இல்லாத குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருக செய்யும் வேலைகளுக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த பதவிகளை கொடுத்து ஆசீர்வதியும். சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிரப்பி எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.